ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டார்டர்ஸ் 59 கான்டெஸ்ட்டில் இருக்க மேக்ஸிமம் சப்பரே அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா N, A, M, B இப்படி மொத்தம் 4 இன்புட் கொடுத்துருக்காங்க. Nங்கிறது ஏங்கிற அரேயோட சைஸ், ஏ அந்த அரே, எம்ங்கிறது பி அரேயோட சைஸ் அண்ட் பிங்கிற அரே. மொத்தம் 4 இன்புட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போது அதில் ஒரு சாம்பிள் இன்புட்டை வச்சு நான் இந்த ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் அங்கே கொடுத்துருக்குற ஒரு சாம்பிள் இன்புட். 5ங்கிறது N, இந்த அரேயோட லென்த்து A. அதே மாதிரி 2ங்கிறது M, இந்த அரேயோட லென்த் அண்ட் இது B. ஓகேவா? இது அவங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்ததை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பியோட எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்லேருந்தோ பேக்லேருந்தோ நம்ம ஒரு ஆர்டராக எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்லேருந்து எடுத்தோம்னா முதல்ல 66, அப்புறம் 44, பேக்லேருந்தா 44க்கு அப்புறம் 66 இப்படி எடுத்து அந்த வேல்யூஸை என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவோட ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ அதை அப்பெண்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இதை எத்தனை வாட்டி பண்ணணும் அப்படின்னா இந்த பிங்கிற அரே எப்போ எம்டி ஆகுதோ அப்போ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது 2 டைம்ஸ் பண்ணணும். 2ங்கிறது அரேயோட சைஸாக இருந்தால் ஓகேவா? ஸோ 66 ஃப்ரண்ட்டு, 44 பேக், அந்த மாதிரி என்ன மாடல் வேணாலும் ரெண்டுத்தையும் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணலாம், ரெண்டுத்தையும் பேக்கில் ஆட் பண்ணலாம், இல்லை எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம் போல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன், இப்போ நான் ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் 66ஐயும் பேக்கில் 44ஐயும் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பியில் ரெண்டும் கேன்சல் ஆயிரும், ஏல இவ்வளோ தான் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கிறதுல எது மேக்ஸிமம் சப்பரே அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா இந்த அரேக்கு மேக்ஸிமம் சப்பரே எது 72 + 23 + 44. இது நீங்கள் பார்த்தவன்னு சொல்லுவீங்க. இது அதே மாதிரி பெருசாக வரணும், பெரிய சப்பரேவாக உங்களுக்கு ஆன்சர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 66ஐயும் நீங்கள் பின்னாடி அப்பெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது 4த்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தியாக வரும். இது மேனுவலாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது இதுதான் அந்த ஆன்சர் 72 + 23 + 44 + 66. இதுக்கு வேல்யூ 205. ஸோ இந்த 205ங்கிற வேல்யூவை தான் நம்ம வந்துட்டு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம். இது மேனுவலாக நம்ம சொல்லிடலாம். இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த பக்கம் கம்மியாக இருக்குது, ஸோ ரெண்டையுமே நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன், இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பட் கோடிங் போடும்போது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு இன்னும் ஒரு 2-3 இன்புட்ஸ் பார்த்துட்டா தான் புரியும். அடுத்த இன்புட் கொடுத்துருக்கதை பார்ப்போம். இந்த 2 இன்புட்ஸ் தான் அடுத்து கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல சால்வ் பண்ணுவோம். பியில் இருக்கிற அரேலேருந்து எலிமெண்ட்ஸை கொண்டு வந்து நான் மர்ஜ் பண்ண சொன்னேன். ஸோ 81 - 97 வரும், இல்லை -97 81 வரும், எப்படியோ ஒன்று. இதில் வந்துட்டு இருக்கிறதுல மேக்ஸிமம் சப்பரே இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வரப்போகிற வேல்யூ மைனஸில் தான் வரும். ஸோ 81 மட்டும் வந்தாலே அவுட்புட் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ 81 இஸ் த ஆன்சர். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்பரே 10 - 5 14 அப்படிங்கிறது தான் ஜாஸ்தியாக வரும். இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா முதல்ல 10ங்கிற வேல்யூ மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொன்றா சப்பரேன்னு சொன்னனால அடுத்தடுத்ததை தான் நம்ம ஆட் பண்ணிட்டே போகிறோம். ஸோ 10லேருந்து ஒவ்வொன்றையாக ஆட் பண்ணிட்டே வர போகிறேன். 10 - 5 5, 5 + 14 19, 19 - 20 -1, -1 + 4 is 3. இப்போ இதை ரிவர்ஸ்லேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 4 - 20 -16, -16 + 14 -2, -2 - 5 -7, -7 + 10 is 3. இப்போ இதில் கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூஸோட இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸையும் வச்சுக்கணும். இப்போது இந்த எல்லா வேல்யூஸில் எது வந்துட்டு நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுதுன்னா 19 எதை யூஸ் பண்ணி வந்திருக்கு 10 -5 and 14. ஸோ ஏ அரேயில் நம்ம 10 -5 14 மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இதில் நீங்கள் கேட்கலாம் ஏன் மிடில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல அப்படின்னு கேட்கலாம். அது ஏன் அப்படின்னா இதை ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ண போகிறோம், இல்லை பேக்கில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது ப்ராப்ளமாக வரும். ஸோ ஒன்லி இந்த ஃப்ரண்ட் ஆர் எண்டில் இருக்கிற சப்பரே தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த சப்பரேன்னு நான் ஏல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பிலேருந்து எப்படி எடுக்க போகிறோம்? இந்த -10 5 2 மூணுத்தையுமே அந்த பக்கம் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸில் நிறையா எலிமெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் குறைய சான்ஸ் இருக்குது. ப்ளஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகும். அப்படிங்கிறதுனால பியில் இருக்க பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸை மட்டும் இந்த சப்பரேவோட லிங்க் பண்ண போகிறேன். மீதி இருக்கிறதெல்லாம் இன்னொரு சைட் போகுது. ஸோ இந்த 5ஐயும் இங்கே எடுத்துக்கிறேன். இது 4த்துக்கான ஆன்சர் தான் நமக்கு வரப்போகிற அவுட்புட். ஸோ -5 + 5 கேன்சல், 10 + 14 is 24. ஸோ 24 தான் இதோட அவுட்புட். இப்படி தான் இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம அல்காரிதம் பார்க்கலாம். அல்காரிதமில் என்ன அப்படின்னா N,
ஏ எம் பி இது எல்லாத்துக்குமே இன்புட் வாங்கிக்கிறோம். இன்புட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல பிங்கிற சப்பரேல இருக்கிறதுலையே எதெல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஒரு வேரியபிளில் ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஒன்லி த பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். இங்கே 6644க்கு அப்புறம் ஒரு -22 இருக்குன்னா அந்த -22 நம்ம இந்த பக்கம் ஆட் பண்ணாமல் அந்த பக்கம் ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் சப்பரே கிடைக்கும். அதுக்காக நான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை மட்டும் ஆட் பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ சம் ஆஃப் பி அப்படின்னு ஒரு வேரியபிளை நான் 0க்கு இனிஷியலைஸ் பண்ணி ஃபார் ஐ இன் பி அப்படின்னு நான் ஐட்ரேட் பண்ணி இஃப் ஐ இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா அது பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் சம் ஆஃப் பியில் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ பியோட சம் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ ஏவோடது ரிவர்ஸில் வருதா இல்லை ஃப்ரண்ட்டில் வருதா எது மேக்ஸிமம்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு சம் ஆஃப் வேணும். சம் ஆஃப் ஏவை 0ன்னு ஆக்கிக்கிறேன். அப்புறம் அதே சம் ஆஃப்ல என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கிறோமா. இங்கே 5 முதல்ல வருது, அப்புறமா 19 வருது. 19 ஜாஸ்திங்கும் போது 19ஐ நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சாதான் அடுத்ததோட கம்பேர் பண்ணிட்டே வர முடியும். ஸோ அதுக்காக ஃபைனல் மேக்ஸ் அப்படின்னு நான் ஒன்று வச்சுக்கிறேன், இல்லை ஃபைனல் சம் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதை வந்துட்டு ஏ ஆஃப் ஐக்கு கொடுத்துருக்கேன். ஸோ த ஃபஸ்ட் எலிமெண்ட் எப்பயுமே அதில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் சும்மா வச்சுருக்கேன், இல்லை 0 வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்து ஃபார் ஐ இன் ஏ. ஸோ முதல்ல நான் ஃப்ரண்ட்லேருந்து போகிற டைரக்ஷனுக்கான சம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், சம் ஆஃப் ஏவை வந்துட்டு ஆட் பண்ணிகிட்டே வரேன். நம்ம இங்கே பண்ணோம்ல 5, 19 அந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஆட் பண்ணிட்டே வரும்போது இஃப் சம் ஆஃப் ஏ வந்துட்டு, அதாவது ஃபஸ்ட் டைம் என்னவா இருக்கும், ஃபைனல் சம் முதல்ல 10ஆக இருக்கும், அப்புறம் 5 வரும்போது 10 தான் ஜாஸ்தி, ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்து 19 வரும்போது அது செக் பண்ணும் இல்லையா, 19 ஜாஸ்தியாக இருக்கும்போது 19 தான் ஃபைனல் சம்மாக இருக்கணும். அதனால சம் ஆஃப் ஏ கிரேட்டர் தேன் ஃபைனல் சம்மாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் சம் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஏ அப்படின்னு போடுறேன். இதோட இந்த லூப் முடியுது. இதே மாதிரி இதோட ரிவர்ஸ்க்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் ஐ இன் ஏ ஆஃப் is to -1 அப்படின்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னு அர்த்தம். ஸோ வந்துடுச்சு. இதுலேயும் என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் ஏவை 0க்கு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நியூவாக இங்கேருந்து 4லேருந்து -20 ஜாயின் பண்ணிட்டே வர முடியும். ஸோ இப்போ இதுலேயும் சம் ஆஃப் ஏ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ, இங்கே பண்ண மாதிரியே தான் ஸ்டெப்ஸு. இஃப் சம் ஆஃப் ஏ வந்துட்டு கிரேட்டர் தேன் ஃபைனல் சம்மாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் சம்மை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சம் ஆஃப் ஏக்கு. இப்படி பண்ணி நான் டோட்டலாக இது ரெண்டுத்துலேயும் எப்படி பண்ணாலும் என்ன வேல்யூ மேக்ஸிமம் சப்பரே அப்படின்னு கண்டுபிடிச்சி ஃபைனலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆன்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏவோட ஃபைனல் ப்ளஸ் பியோட ஃபைனல் சம் ஆஃப் பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி வர்ற ஆன்சரை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். That's all. அல்காரிதம்ல சொன்ன மாதிரி பைத்தான்ல கோட் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். டீக்கு முதல்ல இன்புட் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்குள்ளேயும் என், ஏ, எம், பி இது நாலுத்துக்குமே இன்புட்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்கினதுக்கப்புறம் சம் ஆஃப் பியை வந்துட்டு 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஐட்ரேட் பண்ணியிருக்கேன். பியோட ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஐட்ரேட் பண்ணி அது கிரேட்டர் தென் 0, அதாவது பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்தால் மட்டும் அதை வந்துட்டு சம் ஆஃப் பியில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சம் ஆஃப் ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அது 0க்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபைனல் மேக்ஸ், அதாவது கடைசியாக வர மேக்ஸிமம் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபைனல் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏயோட எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணிவிட்டு சம் ஆஃப் ஏல முதல்ல அதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன், அந்த சம் ஆஃப் ஏ வந்துட்டு ஃபைனல் மேக்ஸிமமை விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் மேக்ஸிமமை சம் ஆஃப் அரேவாக மாற்றிடுறேன். மாற்றினதுக்கு அப்புறம் இது வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன், அதாவது ஃப்ரண்ட்வர்ட் டைரெக்ஷனுக்கு இது கரெக்டான ஃபைனல் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரிவர்ஸ்லேயும் இதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக சம் ஆஃப் ஏவை திரும்ப 0 ஆக்கிட்டு ரிவர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங், அதுக்கு தான் is to -1 கொடுத்துருக்கேன் ஏல. அதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பேக்வர்ட் டைரெக்ஷனில் ஒவ்வொன்றா வந்துட்டு சம் ஆஃப் ஏல ஆட் பண்ணி அந்த சம் ஆஃப் ஏ வந்துட்டு ஃபைனல் மேக்ஸை விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் மேக்ஸை சம் ஆஃப் ஏவாக மாற்றிருக்கேன்.
மாத்துனதுக்கப்புறம் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு இந்த சம் ஆஃப் ஏ ஓடது அண்ட் சம் ஆஃப் பி ஓடது ரெண்டுமே ஆட் பண்ணும். சம் ஆஃப் ஏல நம்ம ஃபைனல் மேக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சம் ஆஃப் பி சம் ஆஃப் பிலே இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சரை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இதை இப்போ கம்பைல் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் ஆயிடுச்சு. சாம்பிள் இன்புட் அவுட்புட்டில் கொடுத்துருக்க மாதிரியே அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. 205 81 24 கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் ஆகி எல்லா டெஸ்ட் கேசஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு குவிக் லேர்ன். தேங்க்யூ.